ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது அன்அனிஸ்ட்ல கொடுப்பாங்களே, ஸோ அதே மாதிரி தான் 12th கிரேடு இருக்க 12th இப்போ முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பிஎஸ்சி நர்சிங் வந்து அவங்களுக்கு படிக்குங்கிற ஐடியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்ல வந்து கவுன்சிலிங் போகிறதுக்காக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து வெளில வந்திருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கோட இது கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னன்னா நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க 21 ஜூன் 2026. ஆக்சுவலாக இன்னைக்கு தான் ஓப்பன் ஆகியிருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து எப்போ அப்படின்னா தேர்டு. ஓகேங்களா? ஸோ தேர்டு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேர்ட் டேட்டு பாருங்க, 3 ஜூலை வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெரிட் லிஸ்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எங்களோட வெப்சைட்லேயே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போயிட்டு அவங்க வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் செக் பண்ணணும். எலிஜிபிள் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேட்டகரி வந்து அவங்க இந்தியன்ஸாக இருக்கணும். ஸோ அதே வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் எலிஜிபிள் கேட்டகரிஸு. அடுத்தது வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து 17 இருக்கணும். கிரேட் பீரியட் வேற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஸோ அவங்க வந்து வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, ஸோ இந்த இது வந்து உங்களோட 12th கிரேட்ல இருக்கணும். ஸோ அதில் மினிமம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 45% வந்து கேட்டகரிஸில் இருக்கணும். ஸோ அவங்களும் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது சொல்லியிருக்காங்க. தென் ஆஃப்டர் சேம் சப்ஜெக்ட் வந்து அபோவ் இருக்கிறது இருக்கணும். அது வந்து எப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40 இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் இது சொல்லியிருக்காங்க. கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தென் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் கோட்டா ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஓசினா எத்தனை ரிசர்வேஷன் இருக்கும், ஸோ பிசி, பிசி, பிசிஎம், டிஎன், எஸ்சிஎன், எஸ்டி, ஸோ இவங்களோட கோட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்தந்த கேட்டகரியில தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் சீட்டஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே வந்து சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனோட சில்ட்ரன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சில கேட்டகரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே வந்து பிடபிள்யூடி அவங்களோட கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இதெல்லாம் ஒரு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிடிஎஃப்பும் நான் வந்து இதோட அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500. ஓகேங்களா? ஸோ இது வந்து அதர் தென் கேட்டகரிஸ்க்கு. ஓகேங்களா? எஸ்சிஎன் எஸ்டிக்கு வந்து எக்ஸெப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ரிமைனிங் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 500 வந்து கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 250 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கு, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கு அப்படிங்கிறது டிஃப்ரெண்டாக வரும். பட் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து அவங்க அது ப்ரிஃபைடாக சொல்லிட்டாங்க, இவ்வளோதான் அப்படின்னு கவுன்சிலிங்னு சொல்லிட்டாங்க. மெரிட் லிஸ்ட் படி தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பிஎஸ்சி நர்சிங் பண்ணணும் அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நானும் இந்த வெப்சைட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களோட இது இந்த டேட்டாஸ்லாம் இருக்கு பாருங்க, என்னென்ன கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டு, தென் ஆஃப்டர் 12th மார்க் ஷீட்டு, டிரான்ஸ்ஃபர் டிசி, நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது, சப்போஸ் இதுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ், ஸோ இதெல்லாம் இந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்து இருக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வெப்சைட்டில் இருக்கிறதுல இதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் இல்லை தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆஃப்லைனில் கூட பண்ண முடியும். அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு போயிட்டு இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதில் நீங்கிட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. 2 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. வெப்சைட்டும் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வெப்சைட்டையும் பார்த்துங்க, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். வெப்சைட்டும் கொடுக்குறேன். தென் ஆஃப்டர் இந்த பிடிஎஃப் லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா?